ஸோ மில்லட்ஸ் சிறுதானிய வகைகளை உணவில் சேர்த்து சேர்த்து சாப்பிடும்பொழுது கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆயில், என்ன மாதிரியான எண்ணெய் சேர்த்தா நம்மளுடைய குடல் பகுதிக்கு நல்லது? அல்சர் இருக்குது, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது, நெஞ்செரிச்சல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை, ஜெர்ட் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும். கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ், ஏதாவது சாப்பிட்ட உடனே எதிர்த்துட்டு வந்துகிட்டே இருக்குங்க, அதுவும் இரவு நான் நல்லா தூங்கிட்டு இருப்பேன், திடீர்னு எனக்கு நெஞ்சு பகுதியில் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான உணவுகள்லாம் இந்த சிறுதானிய உணவுகள் அப்படின்னு சொல்லலாம். இதை ரெகுலராக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய எரிச்சல் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். வயிற்றில் வந்து நிறைய பேருக்கு அல்சர் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்குமே இந்த சிறுதானிய உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது இது கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி அல்சர் இருக்கிறவங்க ஆயில், எந்த ஆயில் நம்ம சாப்பிட்லாம், அப்படி சாப்பிட்டா என்னுடைய செரிமான மண்டலத்துக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லெண்ணெய் ரொம்ப சிறந்தது. அதுக்கு அடுத்ததாக கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய். இதில் சமைத்தோ நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது டெய்லி காலையில் ஒரு 5 ml நல்லெண்ணெய், ஒரு 5 ml நல்லெண்ணெயை உள்ளுக்கு சாப்பிட்றணும்.